என்னம்மா வேர்க்குது தம்பி, ஏசி போடப்பா. போகிற போக்க பார்த்தா நாயை விட நமக்கு தான் மூச்சு வாங்குது. சுசு. பாஸ் பாஸ். அட கையடு கனவுல வரும்போது குறுக்க யாரா வருது? என்னாச்சு? என்னாச்சுண்ணா? பையனுக்கு என்னாச்சு? ஐயோ சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, பாவப்பட்ட பேட்ச்ல. பையன்னா நான் உங்கள் பையனை கேட்கல, நான் நாயை கேட்டேன். ஓ, நாயை கேட்டிங்களா? சாரி, நான் என்ன கேட்டீங்கன்னு நினச்சிட்டேன் சார். சாரி, உங்களுக்குள்ளே 1000 இருக்கும். கேட்டுக்கோங்க. கைடு, நம்ம கனவை கண்டினியூ பண்ணுவோம். வாடா பாஸ். நாயை கேட்டால் அதை எப்படி பதில் சொல்லும்? நாயை கேட்டால் அதை எப்படி பதில் சொல்லும்? ஆமாம்ல, அது எப்படி பதில் சொல்லும்? அதால் தான் பேச முடியாது. அப்போ நீங்கள் சொல்லுங்க. என்ன சார், நாயை கேட்ட கேள்விக்கு நான் எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? சரி, நான் உங்களை கேட்குறேன். சரி கேளுங்க. நாய்க்கு என்னாச்சு? நாய்க்கா? ஒரு புருஷன் வந்துடுறேன். அது என்னாச்சுன்னா குரு வாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்து சொல்லட்டுமா? கண்டிப்பாக சொல்லுவேன். இங்கே இருங்க, போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. வர போகலாம். பார்த்து பார்த்து தம்பி, குடிச்சிட்டு வந்து உளர்றது இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி கேட்குறதா? போடா டேய். பேர் என்ன? நில்லு 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 நில்லு. ஐயோ பார்த்து மெரிச்சாதீங்க. ஐயோ மேம், ஐயோ மேம், வாந்தி எடுத்துட்டாங்க. டாக்ஸ் எல்லாம் யூஸ்வலா வாமிட் எடுக்கும் வித்யா. வாந்தி எடுத்தது டாக் இல்ல. இது உங்க எக்ஸ் தானே? குட் மார்னிங். வித்யா, வெயிட் செக் பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம். நீ வேணா எல்லாத்தையும் மறந்துருக்கலாம், ஆனால் நான் எதையும் மறக்கல. இப்போ கூட உன்னை தூக்காமலே உன் வெயிட்னு என்னால் சொல்ல முடியும். அப்போவே ஒரு 60 கிலோ இருந்தா, இப்போ சாப்பாடு கம்மி பண்ணிட்டா போல. 58. நான் என் வெயிட்டை கேட்கல, உங்க டாகோட வெயிட்டை செக் பண்ண சொன்னேன். ஐயோ, உன் கண்ணு பொல்லாத கண்ணுமா? நீ அவன் வெயிட்டை பார்த்து கண்ணு வைக்கிறதுக்கா? அதெல்லாம் முடியாது. பேர் என்ன? அடிப்பாரி, என் பேரை கூட மறந்துட்டியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நாய், உங்க நாய் பேர் என்னன்னு கேட்டேன். பிரீத்தி. நான் என் பேர் கேட்கல, உங்க நாய் பேர் கேட்டேன். அவன் பேர் தான் பிரீத்தி. ஐயோ, இது ஆம்பளை நாய் டாக்டர். ஏன் என்ன இப்போ? எக்ஸ் பேர் வைக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அது ஆம்பளை நாயாக இருந்தா பொம்பளை நாயாக இருந்தா? பிரீத்தி நல்ல பேர் தானே. ஏய் பிரீத்தி, இங்கே பாரு, எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. நீங்கள் வந்து அதோட கூப்பிட்டு பாருங்கள். அடுத்த மாதம் இந்த பேரில் அவனுக்கு இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். பிரீத்தி _ அது என்னமோ தெரில, நானே ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனை? வாழ்க்கையே பிரச்சனை தாங்க. ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி சொல்லி அம்மா சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் விட்டுட்டு போனவன் நினச்சி கலங்காதரான்னு ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆனால் அவளை மறக்க முடியலன்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? எதா அசிங்கமாக சொல்லுங்க. ஏய்
நான் உங்கள் டாகுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஓ, அவருக்கு என்ன பிரச்சனை? எதிர்த்து விட்டு ரோசியை ரூட் விட்டுருந்தாரு. அவங்க நல்லா சிக்கனு ராயல் கன்னு சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. நம்மால் தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான். எப்படி கட்டி கொடுப்பாங்க? பாசிபிள் இல்லை. ஆனால் இப்போ ரோசி கல்யாணம் ஆகி நல்ல இடத்துல இருக்கா. அவளுக்கு இப்போ 6 பசங்க. தலைவன் தான் அவளையே நினச்சி வைன் ஷாப்பாக தேடி போயிட்டுருக்கான். என்னது வைன் ஷாப்பா? வைன் ஷாப் தான். குடிச்சிருக்கா? அவன் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா போட்டான், எப்பயும் இல்லாத மாதிரி. அதான் ஒரே வாந்தி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா குரு? இப்படி நாய்க்கு போய் சரக்கு கொடுக்குறியா? அது இல்லீகல் தெரியுமா? ஓ, அப்போ பசங்க மனசை ஓடிக்கிறது மட்டும் லீகலா? சொல்லுங்க, லீகலா? சொல்லுங்க மேடம், நீங்க பச்சாம இருக்கிறீங்க. லீகலா சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்களாம் யாரையும் குடிக்க வைக்கல. இதோ ஏரியாவில் இருக்கிற எல்லா வைன் ஷாப்பையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். என்ன பண்ண சொல்றீங்க? வித்யா, டெம்பரேச்சர் செக் பண்ணுங்க. போடா பிரித்தி, போ போ போ. பொண்ணு விட்டு போயிட்டா குடிக்க ஆரம்பிச்சிருவியா? இந்த நாய் குடிக்கிறனால தான் அந்த நாய் குடிக்குது. எப்போ அந்த பழக்கம் உனக்கு? ஐயோ, இது நம்ம புது அக்கறை. அக்கறை எப்பயுமே எனக்கு இருக்கும். அது இருந்தால் தான் விட்டு போயிருக்க மாட்டியே. நீலாம் பாஸ் ஆக மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, டாக்டர் ஆயிட்ட. நீயே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன்னா நான் உன்னை உண்மையாக லவ் பண்ண பிரீத்தி. அப்போ நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணலையா? பண்ணியிருந்தா ஏன் விட்டு போயிருக்க போற? உன் கூட இருக்க உங்ககிட்ட என்ன இருக்கு குரு? வேலை இருக்கா? இல்லை வீடு ஏதாவது இருக்கா? சரி விடு. அட்லீஸ்ட் என் செலவையாவது உன்னால் பார்த்துக்க முடியுமா? அதெல்லாம் நீயே பார்த்துக்கேண்டி. எப்போவுமே கட்டின புடவையோடு வாங்க, கண் கலங்கம் வச்சு பார்த்துக்கிறோன்னு பசங்க நாங்கள் தான் சொல்லணுமா என்ன? ஒரு வாட்டியாவது போட்ட செட்டியோடு வாங்கலை, கண் கலங்கம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பொண்ணுங்க நீங்கள் சொல்லுங்களேன். இதெல்லாம் மீனுக்கு செட் ஆகும், லைஃபுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏ, செட் ஆகும்டி லவ் இருந்தா. நீ எதிர்பார்த்த எதுவும் என்கிட்ட இல்லைன்னு என்னை விட்டு போகும்போது தானே சொன்னேன். கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது என்னை மாற்ற ட்ரை பண்ணியிருப்பேன்ல. சரி, அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சு என்னை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கியா? ஏன்னா உனக்கு என் மேலே லவ் இல்லை பிரீத்தி. ஸ்கூல் படிக்கும்போது இருந்த லவ் காலேஜ் போனதுக்கப்புறம் அங்கே பழகிற ஆட்கள்னாலையும் உங்கள் ஸ்டேட்டஸ்னாலையும் அப்படியே அழிஞ்சிருது. பொண்ணுங்க நீங்கள் எல்லாத்தையும் சட்டு சட்டுன்னு கடந்து போயிடுறீங்க. ஆனால் பசங்க அப்படி இல்லை பிரீத்தி. சரி விடு, அடித்த போதே இறங்கிடுச்சு. இவனுக்கு பிரீத்தின்னு பேர் வச்சது கூட உன்னை திட்டணும்லாம் இல்லை, திரும்ப உன் பேரை கூப்பிட ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். ட்ரிப்ஸ் முடிஞ்சா? ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சு மேம். எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு, பே பண்ணிட்டு கிளம்புறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். காசு இருக்கு பிரீத்தி. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அதான் பசங்க. சொல்லு, நான் வெளியே பே பண்ணிடுறேன். வாடா போலாம். குரு, குரு ஒரு நிமிஷம். குரு, என்ன ஜட்டி போட்டிருக்கியா? முன்னாடி கேட்குற?
நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஜடி போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். போட்ட ஜடியோட வா, உன்னை கண் கலங்காம வச்சு பார்த்துக்கிறேன். குரு, என் லவ்வை இன்னும் ஒரு தாட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். அப்போ மறுபடியும் ஆரம்பிக்கலாமா ஸ்க்ராட்ச்லேருந்து? கன்ஃபார்ம்? விட்டு போக மாட்டியே?